வணக்கம் நண்பர்களே. கிரகத்தால் நம்ம வாழ்க்கை அடுத்து எப்படி மாறும் அப்படிங்கிற முக்கியமான சுவாரஸ்யமான தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். வெல்கம் பேக் டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த ஜோதிட தாள்கள் கேட்குறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஜோதிட தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வாழ்க்கை மாற்றக்கூடிய தாள்கள். வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் எளிதாக இருக்காது. ஒரு சில நேரம் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். உச்சத்துலேயும் இருக்கும், ஆபத்துலேயும் இருக்கும், அதே சமயம் நிறைய அதிர்ஷ்டத்துலேயும் இருக்கும். அதெல்லாம் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் செய்யக்கூடிய வேலைகள் தான். கிரகங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி அமையறதுனால ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைக்கும். ஸோ கிரகங்களால் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய முக்கிய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜூன் மாதத்தில் ஏகப்பட்ட கிரக மாற்றங்கள் நடக்க போகுது, கிரக சேர்க்கைகளும் நடக்க போகுது. அதனால் ஒவ்வொருவருக்குமே ஸ்பெஷலாக தலையெழுத்து மாறும். அதில் துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பலனும் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறதையும் சொல்கிறேன். அட் த சேம் டைம் ஏதாவது கவனமாக இருக்கணும்னா அது என்ன அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. மெயினாக உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எச்சரிக்கை இருப்பதாக தான் தாள்கள் வெளியாக இருக்குது. ஏன்னா கிரகங்கள் அந்த மாதிரி அமைகிறது. கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை டீப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஜூன் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் உங்கள் ராசிக்கு விரிவான பலன்களை பார்க்க போகிறோம். பணம் சேருமா, சண்டை சச்சரவுகள் தீருமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல போகிறேன். வாங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்குமே இந்த ஜூனில் 2026 நிறைய மாற்றம் ஏற்படும். காரணம் என்னென்னா கிரக மாற்றம் தான். அதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்ல போகிறேன். அதோடு வேலை, குடும்பம், காதல், உடல்நலம் என எல்லாவற்றையும் பற்றி சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஜூன் மாதத்தில் புதன் பகவான் மிதுனம் கடக ராசிலையும் செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறார். அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்திலையும் சுக்கிரன் ரிஷப ராசிக்கு பயிற்சியாக இருக்கிறார். இப்படி இந்த கிரக பயிற்சிகள், கிரக சேர்க்கைகளால் தான் நிறைய மாற்றம் ஏற்படும். அதில் பொதுவாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஸோ உங்கள் ராசிக்கு எப்படி கவனம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பொதுவாக நான் சொல்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் டீப்பாக இந்த வீடியோவில் கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப பார்க்கலாம். துலாம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்கள் கிடைக்குங்கிற மாதிரி கிரக ரீதியாக குறிப்பிடப்படுது. மாதத்தில் ஆரம்பத்தில் குடும்பத்திலையும் வேலையிலையும் அனைவருடைய ஆதரவு கிடைக்கும். அதே சமயம் சரியான நேரத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கவும் வாய்ப்பு கிடைக்கும். தேர்வுக்கு தயாராகக்கூடியவங்களுக்கு இது நல்ல நேரமாக இருக்கும். வேலை தேடுபவர்களுக்கும் வேலை மாற நினைப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மாதத்தில் 2வது வாரத்தில் இளைஞர்கள் சந்தோஷமாக நேரத்தை செலவிடுவீங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே அமைஞ்சிருக்கு. வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். காதல் உறவில் சில பிரச்சனைகள் வரலாம். உங்கள் காதல் கதையில் 3ஆம் நபர் வரலாம். இதை நீங்கள் தவிர்த்துக்கிட்டுங்க, இல்லைனா மன அழுத்தம் ஏற்படும். அதோடு காதல் பிரேக்கப் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தவிர்க்க பாருங்கள். சகோதரர் அல்லது சகோதரியோடு சண்டை வரலாம். மாதத்தில் நடுப்பகுதியில் இந்த நிலைமை மாறுற வரைக்கும் பொறுமை இழக்காதீங்க.
உங்கள் நண்பர் ஒருவர் உங்களுக்கு உதவுவாங்க. தந்தையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதோடு மாதத்துடைய இறுதியில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இல்லை என்றால் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியது இருக்கும். அதோடு தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகளை பொறுமையோடு கையாளுங்க. சரியான நேரத்தில் சரியான முடிவெடுங்க. கஷ்டமான நேரத்தில் உங்கள் துணை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதனால் உங்களுடைய துணையுடைய பேச்சை கேட்டு நடங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ராசிக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதற்கேற்ப கவனமாக இருங்க. ஸோ இதை தொடர்ந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ டீப்பாக பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ டீப்பாக என்ன பலன்கள் அப்படிங்கிறத வாங்க பார்ப்பீங்க. இது கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமையக்கூடிய அடிப்படையில் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கலஸ்தரஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், பாக்கியஸ்தானத்தில் புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் சனி. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமையுது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களை குறிப்பிடப்படுது. வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம். காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறமையையும் சாதித்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதமும் கொண்ட துலாம் ராசிகராக இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள்ங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதோடு இந்த மாதம் உங்களோட ராசிக்கு தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்குவன்மையால் பல நன்மைகள் ஏற்படும். தெய்வ சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும்னு சொன்னால் மிகையாகாத உண்மை. பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே நீங்கும். சூரியனால் நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகும். இந்த யோகம் இருக்கும்போது வாகனம் வாங்கி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு எதிர்பார்த்த வளர்ச்சி பெறக்கூடிய பழைய பாக்கிகள் முயற்சி பண்ணிங்கன்னா வசூலாகும். நீண்ட நாட்களாக நடந்து முடியாத காரியம் ஒன்று நடக்க ஆரம்பிக்கும். அதோடு உத்தியோகத்தில் இருப்பவங்க நிர்வாக திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா வெளிப்படும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. ரொம்பவே ஈஸியாக எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிலைமை மாறும். குடும்பத்தில் கூட சந்தோஷமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக சில பணிகளை மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நண்பர்களால் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் அகலும். இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கக்கூடியது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் இதற்கேற்ப நடந்துக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்கிறேன். என்ன நண்பர்களே, உங்களுக்கான தாள்களை இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை தெரிந்து கொள்ள ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் இதே போல் சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன்.